விக்ரம் சாரும் வந்து எனக்கு பிதாமகன் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஃபேனு. அண்ட் அண்ட் இஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ன்றது தெரியும். ஸோ எனக்கு மகான் ஸ்கிரிப்ட் நான் அவர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து யோசித்தேன், சரி விக்ரம் சார் மாதிரி இப்போ வந்து பிதாமகன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு, அந்நியன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டிங்க்கு வந்து அவர் அவ்வளோ, ஸோ அவருக்கான ஸ்கோப் இதில் இருக்கா, அதாவது வந்து அவருக்கான தீனி இதில் இருக்கா அப்படின்றது வந்து நான் அவருடைய படித்து பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஹி ஹஸ் டன் பிஃபோர்னா, பிகாஸ் ஒரு மேக்கப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் ஒரு இன்னர் ஒரு ஒரு கேரக்டராக வந்து ஒரு ஒரு ஆளாக ஒரு 40 வயசில் ஒரு ஆளாக காட்டுறோம், அவரோட 20 வருஷ ஜேர்னியை காட்டுறும் போது அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் நிறையாவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு படிச்சு. அப்போ அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கூட நான் இதான் கேள்வி தான் கேட்டேன், சார் இதில் வந்து உங்களுக்கான ஸ்கோப் இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது. அண்ட் அது அவர் பெர்ஃபார்ம் பண்ண இதெல்லாம் பார்த்ததெல்லாம் ஐ திங்க் தெர் ஆர் லைக் ஃபியூ சீன்ஸ் இன் மகான் வேறு அதை வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்ததே வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஹவு ஹீ டேக்ஸ் த சீன். ஏன்னா அவரும் ரொம்ப ப்ரிப்பேர் ஆவார், பயங்கரமாக சீன் ப்ரிப்பேர் ஆகிட்டு அது என்ன மாதிரி பண்ண போகிறான்றதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு அண்ட் தென் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒன்று கொடுப்பாரு. பேசிக்கலி ஹி ஒன்ட் ப்ரிஃபர் ரிகர்சல் வந்து எப்படி பண்ணுவார்னா, பேசிக்கலி ஃபார் த கேமரா மூமெண்ட்டுக்காக ஒரு ரிகர்சல்னா ஹி வில் டூ எவ்ரிதிங். ஆனால் வந்து அந்த அந்த டேக்கப்போ வந்து அதை ஃபுல்லாக ஒன்று கொடுப்பார். ஸோ அது எனக்கு ஒரு 2-3 இது போனே தெரிஞ்சு. ஓகே, ஏன்னா நான் வந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, ரிகர்சல் எப்போவுமே அதை பெர்ஃபார்ம் பண்ணால் பெட்டர் தானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா சில நேரத்தில் அதையும் நம்ம ரோல் பண்ணுவோம், சில நேரத்தில் அந்த ஷார்ட் யூஸ் பண்ண முடியும் மாதிரி சொல்லணும். பட் ஆனால் அவர் வந்து ஹி ஒன்ட் பெர்ஃபார்ம் மச். ஏன்னா திருப்பி பண்ண எக்ஸாஸ்ட் ஆகுன்றது. அதுக்கப்புறமேட்டு அது நானுமே அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். தேவையில்லாமல் ரொம்ப அதை எக்ஸாஸ்ட் பண்ணாமல் அந்த ஒரு மொமெண்ட்டில் வரும்ல. ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட் டேக்லேயே அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணுற த வே ஹீ டீல்ஸ், வே ஹீ அப்ரோச்சஸ் ஆக்டிங் இஸ் வெரி வெரி யூனிக் அண்ட் அது பயங்கர லேர்னிங் அது.